மிக குறுகிய காலத்திலே உலகிலே மிகப்பெரிய மிக பிரம்மாண்டமான ரதம். நடுப்பகுதியில் இருக்கிறது முருகனுடைய உருவம். இங்கால பிள்ளையார் மிகவும் அற்புதமான சப்பரம் செய்யப்பட்டுள்ளது. அப்புறம் இப்போதான் மெதுவாக அசைந்து கொண்டிருக்கிறது. விலக தொடங்கிட்டாங்க. முருகப்பெருமான் ஆரோகணித்து வரும் காட்சி கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். மிக பிரம்மாண்டமான விழாவாக இன்றைய விழா நடப்பதற்கு. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜு. நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்டா, மாவட்டப்புறம் கந்தசாமி கோயிலில் தான் நிற்கிறோம். பாருங்கள், பின்னால் பார்த்தாலே தெரியும். இந்த மாவட்டப்புறம் கந்தசாமி கோயிலை பற்றி சொல்லணுமெண்டா, வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ஆலயமாக இருக்கிறது. அதோட 5000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட ஒரு பழமை வாய்ந்த கோயிலாக காணப்படுகின்றது. எல்லாருக்குமே அறிந்த விடயம், 35 ஆண்டுகளுக்கு பிறகு வெள்ளி கம்பத்தில் கொடியேற்றப்பட்டு இங்கே ஒரு மகோற்சவம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. 2025 7ஆம் மாதம் 21ஆம் தேதி நேற்றைய தினம் 12 மணி அளவில், அதாவது இலங்கையிலே மிகப்பெரிய ஒரு சப்பரம் வெள்ளோட்டம் காணப்பட்டதும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விடயம். இன்றைக்கு 22ஆம் தேதி சப்பர திருவிழா, நாளைக்கு 23ஆம் தேதி காலையில் ரதோற்சவம், அதாவது தேர் திருவிழா இடம்பெறப்போகுது. அப்போ இந்த காணொலியில் இப்போ இலங்கையிலேயே மிகப்பெரிய சப்பரம் ஒன்று இருக்குது. அப்போ அந்த சப்பரம் சம்பந்தமாகும் இன்றைய தினம் இடம்பெற இந்த சப்பரத்தினால என்னென்ன விடயங்கள் இடம்பெற போகுது, இதுதான் இந்த காணொலியில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதுதான் அந்த சப்பரம். கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் அவ்வளோ உயரம், கிட்டத்தட்ட இங்கே இருக்கிற மாவட்டப்புறம் கந்தசாமி கோயிலில் இருக்கிற ராஜகோபுரத்துக்கு அதாவது சமனான ஒரு சப்பரமாக தான் காணப்படுகின்றது. அதோட இன்றைய தினம் 7 மணி அளவில் வசந்த மண்டப பூசை ஆரம்பமாகி 9 மணி அளவில் இந்த சப்பர திருவிழாவது ஆரம்பமாக போகுது. அதோட இன்னொரு விடயங்கள் சொன்னான் முதல், ஏற்கனவே 35 ஆண்டுகளுக்கு பிறகு வெள்ளி கம்பத்தில் கொடியேற்றப்பட்டு இந்த மகோற்சவ திருவிழாவாது இடம்பெறதை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்கள், அங்கே வெள்ளி கம்பம் தெரிகிறது. அதோட இன்னொரு விடயம், இந்த சப்பரத்தை பற்றி சொல்லணும்னா இலங்கையிலேயே மிக உயரமானதும் அகலமானதுமான ஒரு சப்பரமாக காணப்படுகின்றது குறிப்பிட்டாங்க. அப்போ இது சம்பந்தமாக 100% எனக்கு வடிவாக தெரியாது. அப்போ ஒரு ஐயாவரால் இருக்கிற அவரோடையும் கதைச்சு தெரிஞ்சு கொள்ள போகிறோம். அதோட இந்த சப்பர திருவிழா அன்று சொல்லணுமெண்டா, தேர் திருவிழாவுக்கு முதல் நாள் இடம்பெறுவது தான் இந்த சப்பர திருவிழான்றது. பாருங்கள், சப்பர திருவிழாவில் மேலே சப்பரத்தில் ஏறி இந்த விழாவுக்கான ஆயத்த வேலைகள் இடம்பெறதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட இது எல்லாமே இந்தியாவில் இருந்து வடிவமைக்கப்பட்ட இந்த சீலைகள் எல்லாமே அந்த குறுக்க சொல்லியிருந்தாங்க. அதோட பாருங்கள், முருகனுடைய வேல் மயில் என்று நிறைய விஷயங்கள் அந்த சப்பர இதில் காண்பிக்கப்பட்டதையும் காணக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட இதில் 3 கடவுள் வரும். ஒன்று சிவன், அம்மை, மற்றது பிள்ளையார், நடுவுக்குள்ள முருகன். அந்த ஒரு விஷயமும் அவங்க குறிப்பிட்டிருந்தாங்க. சப்பரம் பார்ப்பதற்கு உண்மையாகவே அழகாக இருக்கிறது. பாருங்கள், மற்றது நிறைய வரலாறுகள் இருக்குது இந்த மாவட்டப்புறம் கோயிலுக்கு. ஏன்னா அந்த குதிரை முகம் நீங்கி தான் அந்த மாவட்டப்புறம் என்ன பேர் வந்ததுன்னு நிறைய வரலாறு இருக்குது. அது சம்மந்தமாக நான் உங்களுக்கு விவரமாக சொல்கிறேன். அதோட இன்ஷால்ல பாருங்கள், ரதோற்சவம் இருக்குது. நாளைய தினம் காலையில் இந்த தேர் திருவிழாவது ஆரம்பமாக போகுது. பாருங்கள், அவ்வளவு அழகானதும் கம்பீரமானதுமான இந்த தேர் இருக்கிறது எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்கள், அதோட இன்னொரு விசேடமான தன்மை என்னென்னா 5 தேர் இழுப்பாங்க. அதை பற்றியும் நான் உங்களுக்கு இந்த காணொலியில் பதிவு செய்கிறேன். பாருங்கள், தேரில் இருக்கிற ஒவ்வொரு சிற்பங்களும் அவ்வளோ அழகாக செதுக்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள், நல்ல ஒரு சிற்ப வேலை. பாருங்கள், அவ்வளோ அழகாக எல்லாமே தெரியுது. பாருங்கள், உள்வேலைப்பாடு தேருண்ட நல்ல அழகாக இருக்குது. இஞ்சால தேர், இஞ்சால சப்பரம், பின்ன இரவு சப்பரத்தில் விழாவுக்கான ஆயத்த வேலைகள் இடம்பெறுது. அதோட இந்த ஒரு மாவட்டப்புறம் கோயிலில் வந்து உண்மையாகவே இந்த இடத்துல ஒரு 35 ஆண்டுகளுக்கு பிறகு கொடியேற்றப்பட்டு இவ்வளவு மகோற்சவ திருவிழா இடம்பெறுறது இந்த இடத்துக்கு அவ்வளோ பெருமை தான். அந்த நாளைய தேர் இழுப்பதற்கான ஆயத்த வேலைப்பாடுகளும் இடம்பெறுது. அதாவது 5 தேர்ன்னு உங்களுக்கு குறிப்பிட்டோன்னா, அதோட நான் இன்னொரு உங்களுக்கு வரலாறு சொல்லியாகணும். மாவிட்டபுரம் அது எப்படி இந்த பேர் வந்ததுன்னா, சோழ இளவரசியான மருதப்பிரவீக வள்ளி எனும் குதிரை முகமுடைய சோழ இளவரசி முருகப்பெருமானை வழிபட்டு குதிரை முகம் நீங்கி பேரழகு பெற்றது ஒரு வரலாறு இருக்குது. அதாவது மாவிட்டபுரம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயாண்ட பேர்
என்னுடைய பேர் சரவணமுத்து ஜெயமோகன். இந்த கோயிலில் இந்த சப்பரம் இருக்குதானே, இன்றைய தினம் சப்பர திருவிழா இந்த மாவட்ட கோயிலில் இடம்பெற போகுது. அதோட நான் கேள்விப்பட்ட வகையில் இலங்கையிலேயே மிகப்பெரிய சப்பரதம்னு சொல்கிறாங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்து? இது நாங்கள் அதாவது மாவட்டபுரம் கோவிலை அண்டிய அண்மை கிராமம் தான் மயிலிட்டி. எங்கள்கிட்ட சொந்த இடம் மயிலிட்டி கிராமம். அங்கே வாழ்ந்த ஒரு மிகப்பெரும் கலைஞர் குடும்பத்தில் ஒரு வாரிசு தான் நான். அப்போ எங்கள்ட அம்மாண்ட தகப்பன் காலத்திலெல்லாம் இந்த கோயிலுக்குரிய வேலை திட்டங்களை செய்து சூரன் கையை இருந்து எழும்பக்கூடிய சூரன், சுத்தக்கூடிய சூரன் என்ற விதவிதமான வேலைப்பாடுகளை எங்கள்ட மூதாதையர்கள் இந்த ஆலயத்துக்கு செய்திருக்கிறார்கள். அந்த வகையிலே இப்போது எங்களுக்கு இந்த சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது. மிக பிரமாண்டமான சப்பரத்தை உருவாக்குவதற்குரிய பணியை மாவை கந்தன் எங்களுக்கு அருளியிருந்தார். அதே போன்று மிக குறுகிய காலத்திலே உலகிலே மிக பிரமாண்டமான ரதம் 30 அடி நீளமும் 64 அடி உயரம் உடைய சப்பை ரதம் மிக குறுகிய காலத்திலே கிட்டத்தட்ட ஒரு 30 வேலையாட்களின் நேர்த்தியுடன் அளப்பெரிய பங்களிப்புடன் உருவாக்கப்பட்டு நேற்று வெள்ளோட்டம் விடப்பட்டது. இன்று சப்பர திருவிழா முருகப்பெருமான் ஆரோகணித்து வரும் காட்சி கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். மிக பிரமாண்டமான விழாவாக இன்றைய விழா நடப்பதற்கு விழா உபயோகாரர்கள் சங்கற்பம் போட்டிருக்கின்றார்கள். ஆகவே நீங்கள் சிறிது நேரம் தாமதித்து நிச்சயமாக இந்த ஒரு அதாவது சில உணர்வுகளை நாங்கள் வார்த்தை சொல்ல முடியாது. நாங்கள் அதை உணர்ந்து அனுபவித்தால் தான் அந்த ஆனந்தம் எங்களுக்கு புரியும். அதை நீங்கள் நேரடியாக பார்க்க வேண்டும். ஆர்மோ கடவுள் இதிலே ஆரோகணித்து வரும் அழகை நீங்கள் நேரடியாக பார்க்க வேண்டும். கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அடுத்த தடவை இப்படி ஒரு நிகழ்வு நடக்கிற நேரம் ஆறாறு இருக்கிறோமோ இல்லையோ அது தெரியாது. ஏன்னாடா நியதி அதுதான். ஆனபடியால் மிக பிரமாண்டமான சப்பை ரதத்திலே ஆர்மோ கடவுள் இன்றைக்கு பவனி வரப்போகின்றார். இயற்கையும் தன்னுடைய வேகத்தை காட்டி கொண்டிருக்கின்றது. காற்று அழுத்தம் கூடுதலாக இருக்கின்றது. சில வேளை மழை வருமோ என்று கூட நாங்கள் எண்ணி யோசித்து கொண்டிருக்கின்றோம். அதெல்லாம் அவர் செயல். மற்றது ஐயா, இன்னொரு விடயம், இந்த சப்பரதம் எவ்வளவு பணத்தொகையில் முடிவெற்றது சொல்லலாமா? அது இல்லை, சொல்லலாம். சாதனம் அது தனிப்பட்ட ஒருவரின் உபயம், தனிப்பட்ட ஆலயத்தில் அல்ல, தனிப்பட்ட ஒருவரின் உபயமாக இன்றைய திருவிழா உற்சவக்காரர் அவர் குகன், அவருடைய பேர். அவரும் மயிலிட்டி தான். மயிலிட்டியை சேர்ந்த ஒருவர் குகன் என்று அழைக்கப்படுவார். அவர் முழு பேர் எனக்கு தெரியாது. அவருடைய உபயம்தான் தனிப்பட்ட முயற்சியிலே இந்த சப்பரம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஆலய தர்மகர்த்தா எங்கள் மாவை ஆதீன பேரரசின் ரத்ன சபாபதி குருக்களுடைய அனுசரணையுடன் அவருடைய நெறியாள்கையில் இந்த ரதம் மிக குறுகிய காலத்தில் உருவாக்கப்பட்டு இங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது. அவருக்கு எங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த அவருக்கும் இந்த மாவை கந்தனுக்கும் கோடான கோடி நன்றிகள். வாழ்வு உயிர் உள்ள வரைக்கும் நிச்சயம் நாங்கள் அவருக்கு கடன்பட்டிருக்கின்றோம். சாமி இப்போ வெளியில் வருது. சாமி இப்போ வெளியில் கொண்டு முதலாவதாக விநாயகர் பெருமான அவர் இருக்கிற இடத்துல கொண்டு முதல் அமர்வாக விநாயகர் பெருமானத்தை அவருடைய இடத்துல கொண்டு வைப்பாங்க. முதல் அமர்வாக பிள்ளையாரைத்தான் கொண்டு வைப்பாங்க. பிள்ளையார் சிவனம்மை பிள்ளையார் முருகன்
சிவனம்மையை கொண்டு போகிறாங்க. முருகன் பள்ளி தெய்வான் அவ்வளவு அலங்காரம் அவ்வளவு அழகாக இருக்கு. மாலைகள் வெள்ள மாலை எல்லாமே பாருங்க பார்க்க அவ்வளவு அழகாக இருக்கு. மாவை கந்தனின் அழகை பாருங்க. பாருங்க அதனை சூழலுள்ள இந்த பூர்வங்க காட்சியாக எங்களுக்கு முருகனை பாருங்க அவ்வளோ அலங்காரம் மயில் மேல் எங்கள் அருளும் பாதகம் நிறைந்த அண்ணன் பாதகம் நிறைந்த ஆண்டுடைய மக்களின் எங்களுடைய ஆசிரியர் மற்றும் ஆன்மீகத்தின் நடுக்காலத்தில் முருகன் அங்கால பிள்ளையார் இங்கால சிவனாமை. பக்தியினால் கொண்டு செல்லும் நண்பர் வாழ்க்கை வேண்டி நிற்கும் மாணவர் வாழ்க்கை சப்பரத்தில் வாழ்க்கை உமாராக தலைவன் இந்த சிங்கப்பூரில் என்று போற்றி துணை செய்யப்படுகிறோம். பிள்ளையார கொண்டு போகிறாங்க. பிள்ளையார அவருடைய அம்மையிடத்தில் கொண்டு போயிட்டாங்க. அடுத்ததாக சிவன் அம்மையை கொண்டு போவாங்க. அனைத்து கடவுளையும் அவர்களுடைய அமைவிடத்துக்கு கொண்டு போன பிறகு பிரதான குருக்களால் தீபாரதனை காட்டிய பிறகு இந்த சப்பரத்தின் அனைத்து மின்குமர்களும் ஒளிரும் அவ்வளவு அழகாக இருக்கும் பார்த்துங்க. அதோட இன்னொரு விடயம் சொல்லி ஆகும், இந்த சப்பரம் ஒரு தனிநபர் ஒருவருடைய செலவு செய்யப்பட்டது. அதோட எவ்வளவு மக்கள் கூட்டம் இந்த மாவை கந்தனில் சப்பர திருவிழாவை பார்ப்பதற்காக வந்த மக்கள் கூட்டத்தை பாருங்க. இப்போ சிவன் அம்மை தந்த அம்மையிடத்துக்கு கொண்டு போகிறாங்க. இறுதியாக முருகனை அம்மையிடத்துக்கு கொண்டு போகிறாங்க. உண்மையாகவே அவ்வளவு அழகாக இருக்குது இந்த தருணம். ஒரு மாவை கந்தனின் பெருவிழா ஒன்று தான் சொல்லணும். ஏன்னா 35 ஆண்டுகளுக்கு பிறகு கொடியேற்றத்துடன், அதாவது கொடியேற்றத்துடன் ஆரம்பமான இந்த மகோற்சவமானது இன்றைய தினம் சப்பர திருவிழானது பெருவிழாவாக இடம்பெறும். உண்மையாகவே அவ்வளவு அழகாக இருக்கிறத பார்க்கணும். முருகப்பெருமானை கொண்டு போகிறாங்க அமைவிடத்துக்கு வைக்கிறதுக்காக. அவ்வளவு அழகானதும் பக்தர்கள் எல்லாருடைய கரவசத்துடைய பக்தி பூர்வமான முருகன் அழகை பாருங்க. மாவை கந்தனின் அழகு முதல் பிள்ளையார் அவருடைய
அவர்களுடைய அமைவிடத்துக்கு கொண்டு போன பிறகு இரண்டாவதாக சிவன் அம்மையை அவர்களுடைய அமைவிடத்துக்கு கொண்டு போன பிறகு மூன்றாவதாக முருகனை அவருடைய அமைவிடத்துக்கு கொண்டு போனார். இனி திரைச்சீலைகளால் இது மூடப்பட்டு பிரதான குருக்கள் மூலம் தீபங்கள் காட்டி இந்த திரைச்சீலை எடுக்கப்படும். இப்போ பாருங்கள், சரியாக 10 மணி 28 நிமிடங்கள் ஆகின்றது. இன்னும் ஒரு மணித்துளிகளில் இந்த திரைச்சீலை எடுக்கப்படும். இந்த திரைச்சீலை எடுக்கப்பட்டு பிரதான குருக்களால் தீபாராதனை காட்டப்பட்டு இந்த அனைத்து, அதாவது சப்பரத்தில் இருக்கிற அனைத்து மின் கும்பல்களும் எரியும். பாருங்கள், பார்க்க அவ்வளவு அழகாக இருக்கும். கிட்டத்தட்ட முதலே நான் சொன்ன மாதிரி 35 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மாவை கந்தன் வெள்ளி கம்பத்தில் கொடியேற்றப்பட்டு இந்த மகோற்சவமானது இடம்பெறுறது. உண்மையாகவே இது பார்ப்பதற்கு அவ்வளவு அழகாகவும் சிறப்பாகவும் இருக்குது. கூட்டத்தை பாருங்கள். அதோட இந்த சப்பரத்தின் அழகை பாருங்கள். நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் காட்டியிருப்பேன். இப்போ இதன் அழகை பாருங்கள், அவ்வளவு அழகாக இருக்குது பார்ப்பதுக்கு. அவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள். அனைத்து மின்குமர்களும் இருந்த வண்ணம் பாருங்கள். முருகனுடைய உருவப்படம் எல்லாமே பாருங்கள். இந்த நடுப்பகுதியில் இருக்கிறது முருகனுடைய உருவம். இங்கால பிள்ளையார், இங்கால் பகுதியில் இருக்கிறது சிவன் அம்மை. சப்பரம் இன்னும் ஒரு மணித்துளிகளில் நகரப் போகின்றது பாருங்கள். வடக்கயிறு, அதாவது சப்பரத்தில் இருக்கிற கயிறுகளை பரிமாறி கொண்டிருக்கிறாங்க பக்தர்கள் எல்லாருமே. மற்றது இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த சப்பர அசைவுக்கு முன்பாக மயிலாட்டம் இடம்பெறுப்பது, அதை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் பாருங்கள். அப்புறம் இப்போ தான் மெதுவாக அசைந்து கொண்டிருக்குது, விழுக தொடங்கிட்டாங்க. எல்லாருமே பக்தி பூர்வமாக இந்த சப்பரத்தை எடுத்துக்கொண்டு அதோட உண்மையாகவே இப்போ நேரம் கிட்டத்தட்ட 10 மணி 30 நிமிடங்கள் ஆகிறது. இவ்வாறு இருந்தும் அனைத்து பக்தர்கள் எல்லாருமே வந்து இந்த சப்பரத்தை இழுக்கிறதுக்கு அவ்வளவு பக்தி பூர்வமாக வந்து நிற்குது. எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்கள். அதோட பட்டாசெல்லாம் வளர்த்து அவ்வளவு சந்தோஷமாக கொண்டாடுறாங்க. இப்போ சப்பரம் தெற்குப்புற வாசலை நோக்கி வந்து கொண்டிருக்குது பாருங்கள். அவ்வளவு அழகான சப்பரம் உண்டு. இந்த சப்பரமானது இலங்கையிலேயே மிக உயரமான சப்பரம். அது இந்த மாவை கந்தனின் சப்பரமானது பாருங்கள். மாவை கந்தனின் அழகை, மாவை கந்தன், பிள்ளையார், சிவனம்மை 3 பேரும் சப்பரத்தில் உட்கார்ந்து இருக்கிறார்கள். அது தெற்குப்புற வாசல் நோக்கி நகர்ந்த வண்ணமே இருக்கின்றது. அருகாய் உங்களுக்கு பக்கத்தில் காட்டுறோம் பாருங்கள். பிள்ளையார், முருகனின் அழகை பாருங்கள். முருகன், சிவனம்மை, பாருங்க. சப்பரத்தை வசதி
பின்பகுதியோட உட்பகுதியை பாருங்கள். பாருங்க மக்கள் கூட்டம் அவ்வளோ பேர் நிற்கிறாங்க வந்து. வணக்கம். ஐயாண்ட பேர்? என் பேர் பைரவ பிள்ளை சிவானந்தராஜா. இந்த மாவட்டப்புறம் கந்தசாமி கோயிலில் இப்போ இருக்கிற இந்த மகோற்சவ திருவிழா இருக்குது தானே, இது சம்மந்தமாக நீங்கள் சொல்லுங்கள். தற்பொழுது பல ஆண்டுகளுக்கு பின்னர் கும்பாபிஷேகம் நடந்து மாவட்டம் திருவிழா நடக்கின்றது. இதை பார்க்கும்பொழுது நான் சிறிய வயதில் மாவட்டத்தில் பிறந்த நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. 5 ரதங்கள் நாளைக்கு ஓட உள்ளது. அதைவிட மிகவும் அற்புதமான சப்பரம் செய்யப்பட்டுள்ளது. இன்று சப்பர திருவிழா, அதாவது எமது விதானியாரின் மகன் குவன் அவர்கள் தந்த செலவில் லண்டன்லேருந்து வந்து அந்த சப்பர திருவிழாவுக்கு வந்து சப்பரத்தை மிகவும் அற்புதமாக கட்டியுள்ளார். மாவை முருகனை அதில் இன்று இன்னும் ஒரு சில மணத்தியாலத்தில் நீங்கள் காணலாம். அவர் அந்த ரதத்தில் ஊர்வலம் பெறுவார். இந்த ஏரியா முந்தி மிகவும் இப்போ சண்டைக்கு முன்னம் பல கோடி மக்கள் இருந்த இடம். இப்பொழுது எங்களை பார்க்க கவலையாக இருக்கிறது. ஆனால் முருகன் எங்களை திருப்பி அழைக்கின்றார். நானும் லண்டனில் வசிக்கின்றேன். லண்டனிலிருந்து வந்துள்ளேன். இப்படியாக பல நாடுகளிலிருந்து வந்து இந்த மாவட்டப்புற கந்தனை முன்னேற்றுவதற்கு திருப்பணிகள் செய்ய உதவி வர வேண்டும். இதை முருகன் செய்வார். இந்த முருகன் வந்து பழமை வாய்ந்த முருகன், அதாவது மாருத பிரதிக வள்ளியின் முருகன். இந்த முருகன் என்ற மூலஸ்தானத்தை நீங்கள் எங்கிருந்து 1 மைலுக்கு அங்காலிருந்து பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இந்த முருகனை கும்பிட்ட அனைவரும் இந்த ஏரியாவில் இருந்தவர்கள் எல்லாரும் நன்றாக சீவிக்கின்றால் காரணம் இந்த முருகனின் அருள் என்பதை நான் மிகவும் ஆணித்தரமாக கூறுகின்றேன். எமது இப்போ புது மணி செய்துள்ளது எமது தந்தையார் வைரவ பிள்ளை அவர்கள். லண்டனில் இருந்து 2 வருஷத்துக்கு முன்னம் புது மணி இங்கே செய்துள்ளோம். அந்த மணியின் சத்தம் ஒரு 5 மைல்களுக்கு அங்கால் கேட்கின்றது.